வாவ், அழகான சாரி. இது ஒரு ஐட்டம் பாருங்க மேடம். சொல்லுங்க சார். நான் இப்போ சொல்றேன் பாருங்க கஸ்டமருக்கு. ஆமாங்க சார். பூனம் ஐட்டம்ல எனக்கிட்ட 20 ஐட்டம் இருக்கு. 20 ஐட்டம் பாக்குறதுக்கு வீடியோல எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியும். இது இருக்கு 225 ரூபாய், 275, 210, 190, 165. இதெல்லாம் பூனம் தான். பட் அதுல துணி கொஞ்சம் ஹெவி இருக்கு, கொஞ்சம் லோ இருக்கு, அது கொஞ்சம் ஹெவி இருக்கு. நான் கஸ்டமருக்கு என்ன சொல்றேன் மேடம், இதெல்லாம் பாருங்க டிசைன்ஸ் எல்லாம் செம்மையான கலெக்ஷன் சார். எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க பூனம் சாரி. நிறைய பேர் வந்து சூரத்க்கு எல்லாம் போவீங்க, தேவையே இல்ல. இனிமே நவுகாருக்கு வாங்க. போறீங்கல்ல, அங்க இருந்து இங்க 15 ரூபாய் வித்தியாசம் இருக்கு சேலம் மேல. போயிட்டு வர்ற செலவு உங்களுக்கு. அதுக்குதான் சொல்றேன் மேடம், நீங்க எங்கே போக கூடாது மேடம். பிளீஸ் நான் ரிக்வெஸ்ட் பண்றேன், ஒரு வாட்டி நீங்க நவுகார்ல வாங்க மேடம். எங்க போக மாட்டீங்க மேடம். இப்போ நான் 15 மேல சேலம் ரூபாய் லாபம் வாங்குறேன் மேடம், ஜாஸ்தி வாங்க மாட்டேன். இந்த தொழில் மேல உட்காந்து சொல்றேன். போய் சொல்லி வியாபாரம் இல்ல, எந்த ஒப்பல் வியாபாரம் இருக்கு மேடம். ஏன்னா இந்த போய் சொன்னா எப்போ போய் சொல்லி இருக்கும், நிஜமா சொன்னா அது ஒரே வாட்டி தான். எப்பவுமே நமக்கு டென்ஷன் ஆகுது. பட் நியாயம் தான் வியாபாரம் பண்ணா லாங் வியாபாரம் ஆகும், அநியாயம் தான் வியாபாரம் பண்ணா ஒரே வாட்டி ஆகும். இப்போ எனக்கு கஸ்டமர் ரிப்பீட் ஆர்டர் கொடுக்குறேன். ஆனா எனக்கு சரக்கு அனுப்புங்கண்ணா. நேற்று தான் நான் போன் எடுக்கல, யாருதான் வீட்டுக்கு போய் நைட்ல பேசினேன். சரி ஒண்ணு இல்லப்பா, காலையில அனுப்புங்கண்ணா. இதுல பாருங்க பாரு கலர்ஸ் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. இதெல்லாம் வந்து சூரத் புடவைன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பூனம் சாரி, 225 ரூபாய். துணி சாஃப்ட்டா இருக்கு ரொம்ப. எஸ், வெறும் 225 ரூபாங்க. ஆராம்சே நீங்க கொண்டு போய் 350 ரூபாய்ல இருந்து கலர் பார்த்தா வாயில தண்ணி வரும். அந்த மாதிரி கலர்ஸ் இருக்குல்ல, டோட்டல் டிஃபரண்ட் கலர். இதுமேனே சரி, நல்ல கலெக்ஷன்ஸ். வாங்கலாம், ஒருக்கா வாங்க, இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க. பிடிச்சா வாங்குங்க. யாருமே இங்க வந்து பண்ணி பிசினஸ் பண்றது இல்ல. நீங்க வந்து சொல்லிட்டே வாங்க, ஏங்க நீங்க கூப்பிட்டீங்க, கலெக்ஷன் பார்க்க வந்திருக்காங்க, இந்த மாதிரி கடை வச்சிருக்கேன் சார் கிட்ட சொல்லிட்டே வந்து பாருங்க. ஒரு வாட்டி நீங்க பர்ச்சேஸ் போங்க, ஒரு வாட்டி பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்க சேல் பண்ணிட்டு எனக்கு போன் பண்ணுங்க. ரிப்பீட் ஆர்டர் குடுக்கலன்னா நீங்க சொன்ன மாதிரி நான் பண்றேன். ஏன் தெரியுமா மேடம், அந்த துணி மேல ரொம்ப காம்படிஷன் இருக்கு மேடம். ரிப்பீட் ஆர்டர் வந்து இருக்கு. இப்போ கஸ்டமர் 15,000 ரூபாய் பர்ச்சேஸ் பண்றேன், ஆனா அந்த ஒரு 20,000 ரூபாய் சரக்கு அனுப்புங்கண்ணா. மத்த எனக்கு பரோசா வந்துச்சு இல்ல, ஐயோ நல்லா போயின்னு இருக்கேன். அதே மாதிரிதான் மேடம், நான் கஸ்டமருக்கு அதுதான் சொல்றேன். நீங்க யார சம்பாதிக்கணும்னு நவுகார்ல வாங்க மேடம். கேட்டீங்கல்ல, நீங்க வந்து புதுசா கடை திறந்திருக்கீங்களா வாங்க, ஏற்கனவே கடை வச்சிருக்கீங்களா நீங்களும் வாங்க. கடை எல்லாம் இல்லங்க, வீட்லயே நாங்க வியாபாரம் பண்றோம். 15,000 ரூபாய், ஒரு 10-15,000 ரூபாய் சரக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். நீங்களும் வாங்கலாம், வந்து பாத்துட்டு போங்க. எந்த கலெக்ஷன்ஸ் வேணுமோ எடுத்து வச்சுட்டு போனீங்கன்னா வித்தின் 2 டேஸ்லயே உங்களுக்கு டிசைன்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. டிசைன்ஸ் இந்த மாதிரி டிசைன் நீங்க கிடைக்காத மேடம். நீங்க 100 கடை தேடி பாருங்க. 225 ரூபாய்ல யாரு கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி டிசைன்ஸ். டோட்டல் வித்தியாச டேஸ்ட் இருக்கு. கலர்ஸ் காம்பினேஷன்ஸ் 1 2 3 4 5 6 7 8 விதமான கலெக்ஷன்ஸ், 8 கலர் காம்பினேஷன்ஸ் கிடைக்கும். டிசைன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. பூனம் சாரில இவ்ளோ கலெக்ஷன்ஸ் ஆனு எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போவீங்க. அவ்வளோ வெரைட்டிஸ் பாருங்க, வித்தியாச டிசைன் இதெல்லாம். நீங்க மோடான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நவுகார் சாரீஸை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகேங்களா? நவுகார் சாரீஸ் தினமும் வீடியோ போட்டுட்டே இருக்காங்க, நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. ரீசன் டைம்ஸ்ல பஞ்சி 225 ரூபாய் பஞ்சி. சார் இந்த சாரி இன்னுமே நல்லா இருக்கு சார், வெரைட்டியா நல்லா இருக்கு. டிசைனர் சேல் இருக்கு மேடம், இதெல்லாம் சாதா சாரீஸ் கிடையாது. நான் கஸ்டமருக்கு அதுதான் சொல்றேன், நீங்க ரேட் பார்க்க கூடாது, துணி பார்க்கணும், டிசைனர் சேலை பார்க்கணும். இந்த சேலை நீங்க 425 ரூபாய் சேல் பண்ணலாம், அந்த அளவுக்கு சேலை இருக்கு மேடம் இதெல்லாம். கண்டிப்பாங்க. கேட்டீங்கல்ல சார் சொன்னது, அவங்க வந்து சும்மா ஏனத்தானோ அப்படிலாம் சொல்ல, உண்மையாவே சொல்றாரு. இதெல்லாம் வந்து நல்ல வியாபாரம் ஆகும், சூப்பரான வெரைட்டி, நல்ல கலெக்ஷன்ஸ். நீங்க வந்தீங்கன்னா இதுமே வந்து நீங்க வாங்கிட்டு போலாம். பாருங்க இந்த சாரி. இல்ல சார், இந்த சாரி எனக்கு ரொம்ப 225 ரூபாய்ல. வாவ், போட்டோ எடுங்க, வேற கடைக்கு அனுப்புங்க. என்ன வேற சொல்றாரு பார்க்கலாம். எஸ் கண்டிப்பாங்க. நீங்க அப்புறமா நான் என்ன சொல்றேன் மேடம், நான் இப்போ வீடியோல சொல்லி மாட்டிட்டேன். நீங்க பெங்களூர் வரும்போது யாருக்கு கேட்டீங்கன்னா நவுகார் இங்க இருக்கேன்னா உங்களுக்கு மிஸ் கைட் பண்றாரு. நீங்க நேரா ஸ்கிரீன் மேல நம்ம மேல போன் பண்ணுங்க, கடையில வாங்க. என்ன தெரியுமா, வியாபாரம் நவுகார்ல ரொம்ப நல்லா இருக்கு. இருக்குது ஒண்ணுமே சொல்றேன், எல்லாருக்கே கொஞ்சம் வை நோ இருக்கு. அதுக்குதான் அவர் என்ன சொல்றாரு, யாரு பேச்சு கேட்க கூடாது, நீங்க டைரக்ட் நவுகார்ல வாங்க. சூப்பர் சப்போர்ட் பண்றாரு. இல்ல 10 கடை பார்த்துட்டு அப்புறம் நவுகார்ல வாங்க, அந்த மாதிரி கூட பண்ணலாம் நீங்க. ஓகே மேம். ஓகேங்க சார்.
சோ இன்னுமான வெரைட்டிஸ் இருக்கு பாத்துட்டு இருக்கீங்க. வெறும் 225 ரூபாயில இவ்வளவு வெரைட்டிஸ் நீங்களே வந்து ஆச்சரியப்பட்டு போற அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட் சாம்பிள்ங்க. தினம் வெரைட்டிஸ் வரும். ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல 225 ரூபாயில டிசைனர் சேலை கலெக்ஷன்ஸ் தினம் வந்துட்டே இருக்கும். காலையில 8 மணிக்கெல்லாம் கடை ஷார்ப்பா திறந்துரும். நைட்டு பஸ் தமிழ்நாட்டுல இருந்து நைட்டு பஸ் ஏறி புடிச்சு வந்தீங்கன்னா காலையிலேயே வந்து ஷாப்பிங் முடிச்சுட்டு நீங்க கிளம்பிட்டே இருக்கலாம் ஜம்முன்னு. அப்படி ஒரு வெரைட்டிஸ் பாத்துட்டு இருக்கீங்க. இந்த சேலெல்லாம் வந்து ஒரு மாதிரி டிசைன் இப்பதான் நானே ஓபன் பண்ணி அப்படியே கஸ்டமர் கிட்ட நீங்க எத்தனை போய் இப்படி காட்டுங்களா, அப்படியே 4 சாரி அள்ளி போட்டு எவ்வளவு சாரி ஓபன் பண்ண மாட்டேன். இன்னைக்கு பண்ற பாருங்க, எனக்கு ஆசை இருக்கு. ஐயோ என்ன இந்த மாதிரி கலர்ஸ் இந்த மாதிரி டிசைன்ஸ் பாருங்க. இப்ப பாருங்க 225 ரூபாயில 225 ரூபாய் யாரும் கொடுக்க மாட்டாங்க மேடம். எஸ் எனக்கு வருது என்ன தெரியுமா, 210 ரூபாய்க்கு வருது. 225 நான் வியாபாரம் பண்றேன். இந்த தொழில் மேல சத்தியம் சொல்றேன், இது ஒண்ணுமே சொல்றேன். இந்த நம்ம இப்ப சத்தியம்னா ரியல் சொல்றேன் நான் உங்களுக்கு. 210 ரூபாய் வீட்டுக்கு வருது, 225 வியாபாரம் பண்றேன். ஒரு சேலை மேல 15 ரூபாய் கரைச்சா போதும். பட் எனக்கு குவான்டிட்டி வியாபாரம் வேணும். ஒரு 100 சேலை 200 சேலை 300 இந்த மாதிரி இல்ல. நீங்க இன்னும் மிக்ஸ் வாங்கிக்கோ. அதுல 10 அதுல 5 அதுல 3 அதுல 2 நீங்க இன்னும் வாங்கிக்கோ. பட் மேக்சிமம் 7000 மேல பில் ஆகும். பட் நீங்க எனக்கிட்ட என்ன துணி எடுத்துட்டு போறீங்க, ஒரு 3 மாசம் நீங்க சொல்றீங்கன்னா உங்களுக்கு சமயம் நல்லதா ஆகும். அந்த மாதிரி இந்த உங்க வாய்ந்த வரணும். சோ ஃப்ரெண்ட்ஸ் கேட்டீங்களா, சார் சொன்னதா 100% ட்ரஸ்ட் வர்த்தியான ஸ்டோருங்க. நம்பிக்கை இல்லாமலாம் இல்லைங்க, 100% நம்பி வாங்க. வந்து நீங்க உங்களுக்கு என்ன கலெக்ஷன்ஸ் வேணுமோ போங்க. இவங்க ஏமாத்துறதோ இல்ல புடவைங்களை வந்து அனுப்புறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. இதுக்கு நானே உறுதியா சொல்லுவேன். காசு போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான அந்த மால் வந்துரும், சரக்கு வந்துரும். சோ உங்களுக்கு வேணும்னா 1 நாள் 2 நாள் மேபி இங்க டிலே ஆகலாம். ஏன்னா இங்க ஏதாச்சும் ஒரு வேல்யூ டிலே ஆகலாம். ஏமாத்துறதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் தூரங்க, அந்த வார்த்தையே இங்க இடம் இல்ல. அவ்வளவுதான். அதெல்லாம் தெரியுமா, வேற யாரு பண்றாரு அது நம்ம மேல நினைக்க கூடாது. எஸ், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. வேற எங்கேயாவது ஏமாந்தீங்கன்னா அவ்வளவுதான், அது உங்க நஷ்டம். ஆனா இங்க வந்து அப்படி கிடையாது. ஏன்னா இவர் தைரியமா வீடியோ போடுறாரு. ஏதாச்சும் அந்த மாதிரி நடந்துச்சுன்னா ஸ்கிரீன் மேல கமெண்ட் போடுவாங்களே, ஏன்பா என்ன இப்படி ஏமாத்திட்டியப்பா இப்ப வீடியோ போடுறியப்பான்னு கேட்டுருவாங்களே. கேட்பாங்க இல்லீங்களா சார்? கேட்பாங்க தான். அப்படி இருக்கும் போது எதுக்கு யோசிக்கிறீங்க? ஒருக்கா வாங்கலாம், நீங்க வந்து பாருங்க. இந்த எந்த கலெக்ஷன்ஸ் வேணுமோ வந்து வாங்கிக்கோங்க. பாருங்க டிசைன், பாருங்க டிசைன் எப்படி இருக்கு. ஐயோப்பா செமையா இருக்கு சார், எல்லாமே நல்லா இருக்கு. 225 ரூபாயில மேடம் 225 ரூபீஸ்ல யாரு கொடுக்க மாட்டாங்க மேடம். கேட்டீங்களா, யாருமே தரமாட்டாங்க. ஆனா நௌகார்ல தருவாங்க, அதான் விஷயமே. இங்க பாருங்க, இன்னுமே தான் கலெக்ஷன்ஸே இருக்கு. ஒவ்வொன்றும் எடுக்க வந்துட்டே இருக்கு. இந்த இடத்துல இருந்து எடுக்கிறாரு, அந்த இடத்துல இருந்து எடுக்கிறாரு சார். இந்த பக்கத்துல இருந்தும் எடுத்து காட்டிட்டு இருக்காரு. பாருங்க கலர் பாருங்க எப்படி இருக்கு. அந்த மாதிரி 225 ரூபாயில 225 ரூபாய். இந்த கலெக்ஷன் வேணும்னாலும் கூட நீங்க வந்து வாங்கிக்கங்க. வெறுமனே 225 ரூபாய் மட்டுமே. ஓகேங்களா? இத பாருங்களேன், ப்ளூ இருக்கு, பிங்க் இருக்கு, எல்லாம் பச்சை கலர் சேலை எல்லாம் கூட உங்களுக்கு நல்ல வியாபாரம் ஆகும். வேணும்னா வாங்கிக்கங்க. நான் என்ன சொல்றேன் தெரியுமா, 225 ரூபீஸ்ல 375 ரூபாய் 425 சேல் ஆகலன்னா எனக்கு போன் பண்ணுங்க மேடம். நான் என்ன தெரியுமா, நான் கூடி கஷ்டம் பண்ணி முன்னாடி வந்திருக்கேன். 1 ரூபாய் யாருக்கிட்ட ப்ராடக்ட் பண்ண மாட்டேன். பட் கடையில சிஸ்டம் இருக்கு, 10 சேலை 20 சேலை கொடுக்க மாட்டேன். only for wholesale மட்டும் தான் மேடம். எப்படி சார் கொடுத்தா உங்களுக்கு என்ன சார் கட்டுப்படி ஆகும்? நமக்கு வொர்க் அவுட் ஆகாது மேடம். அவ்வளவுதான். ஒரு பேர் சொல்றமா, இதே சேலை பண்றவங்களுக்கு எப்படி ஐடியா தெரியும்? இல்ல இப்ப எல்லாரும் இது 15 சேலை கொடுங்கண்ணா. ஒரு சேலை மேல 15 ரூபாய் எவ்வளவு ஆயிடுச்சு எனக்கு? 250 ரூபாய். 250 ரூபாய்க்கு ஓசரா காட்டணும் நம்ம கைது ஆகுது. ஆமா, பட் எனக்கு அதுக்குதான் சொல்றேன், 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் 50,000 ரூபாய் 1 lakh அந்த மாதிரி வாங்கினா எனக்கு ஒரு 4,000 ரூபாய் 3,000 ரூபாய் கிடைக்கும். ஆமா, அந்த லெக்க நான் பாக்குறேன். கண்டிப்பா எல்லாம் அதுதானே சார். அதுக்குதானே இம்மா பெரிய கடை போட்டு இங்க மார்க்கெட்ல இவ்வளவு பெரிய பிசினஸ் நடத்திட்டு இருக்கீங்க. இது வந்து நீங்க எல்லா மாதிரியும் யோசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நீங்க வீடியோ பாத்துட்டு இருப்பீங்க, ஏன் கொடுத்தா என்னமா அந்த அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லி நீங்களும் யோசிக்கலாம். ஆனா அண்ணன் சொல்றத நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். இப்போ முன்னேத்தி யாரும் எனக்கு கொஞ்சம் பேசிட்டாரு, ராங் பேசிட்டாரு, ஒண்ணு பண்ண முடியாது. கஸ்டமர் இருக்காரு, ஏன் கொடுக்க மாட்டீங்க, ஏன் கடை வச்சீங்க, ஏன் வீடியோ போட்டீங்க, அந்த எல்லாம் பேச்சு சொன்னார் அவரு. அப்புறமா நான் பர்சனலா போன் பண்ணி சொல்றேன், மேடம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது, இது ஹோல்சேல் கடை இருக்கேன் மேடம். பட் நான் கொடுக்க மாட்டேன்னா எனக்கு லாபம் கிடைக்காது. நீங்க ஒரு 50 ரூபாய் சாரி ஜாஸ்தி வாங்கிக்கியோ. ஐயோ மேடம், நீங்க 50 ரூபாய் 100 ரூபாய் கொடுத்தா கூட நான் கொடுக்க மாட்டீங்க. பிசினஸ் எத்திக்ஸ்னு ஒண்ணு இருக்கு இல்லீங்களா சார்? அதுவும் இல்லாம எனக்கு தெரியலங்க, இவர் டைரக்டா ஓப்பனா வீடியோலயே சொல்றாரு இது ஹோல்சேல். அதுக்கப்புறம் நீங்க எப்படி கேட்கலாம்?
வீடியோல வந்து ஒரு சேலை நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அப்புறமா நேர்ல வந்ததுக்கு அப்புறம் அப்ப கொடுக்க நிறைய மாட்டேன்னு சொன்னா கஸ்டமர் போன் பண்ணாரு. அப்படி சொன்னா நீங்க வந்து கேட்கலாம். இப்போ ஒரு மாசம் முன்னாடி வீடியோ போட்டிருக்கீங்கல்ல, இப்போ 7,000 இப்பதான் பண்றீங்க மேடம். 7,000 இப்போ பண்ணி அதுக்கு முன்னாடி 10,000 ரூபாய் இருந்துச்சு. ஆமா யாரு கஸ்டமர் சரியா பார்க்க மாட்டாரு. ஆமா நீங்க 10 சாரி குடுக்குறேன்னு சொன்னீங்க இல்ல ஆமா மேடம், அது 10,000 ரூபாய் இருக்கேமா, 10 சாரி இல்ல. ம், அதெல்லாம் சொல்லணும். ஐயோ ஐயோ சாரி அதுக்குதான் சொல்றேன் மேடம். பெரிய பேச்சு பேசப்பட்டேன். உங்க தம்பி இருக்கு, நீங்க நௌகார்ல வாங்கோ. நௌகார் உங்க நல்லா சப்போர்ட் பண்றாரு. நீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்க. ஒரு வாட்டி நௌகார்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க. உங்க கையில வருது முடியலன்னா வீடியோ காலிங் ஆப்ஷன் இருக்கு, நீங்க வீடியோ காலிங் செலக்ஷன் பண்ணலாம் மேடம். ஓகே மேடம். சூப்பர் வெரைட்டி. தேங்க்ஸ்ங்க சார். என்ன சார் வீடியோ நடுவுல மறுபடியும் போனா ஐயோ, அவருக்கு நேத்து நைட்ல போன் பண்ணாரு. வீடியோ காலிங் பர்ச்சேஸ் பண்ணோம்னா எனக்கு நேரத்துக்கு டைம் கிடைக்கல. அதுக்கோசரம் இப்போ இது பாருங்க கால் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ फ्रेंड्स நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இது எப்படி தெரியுமா மேடம், நம்ம கிட்ட ஒரு டைம் நேத்து ஹலோ ஹலோ நேத்து நைட் நீங்க தான் போன் பண்ணீங்க மேடம். ஆமா ஆமா நான் தான் போன். ஓகே ஓகே. நேத்து கொஞ்சம் கஸ்டமர் ரொம்ப ஜாஸ்தி இருந்தாருமா. நான் எனக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க. ஓகே ஓகே ஒண்ணும் இல்ல. இப்போ வீடியோ காலிங் பண்ணி காட்டுறேன் பசங்க, நான் சொல்றேன். ஓகே சரி. இப்போ 7,000 மினிமமா? மினிமம் 7,000 மேல தான் பர்ச்சேஸ் பண்ணோம் மேடம். 7,000 கீழே இல்ல. சரி ஓகே. ஒரு 2 மினிட்ல பசங்க உங்க வீடியோ காலிங் பண்றாரு. சரி ஓகே.